இறைவனுடைய அன்பும் பண்பும் பாசமும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்கள் மேலேயும் உண்டாவதாக. படைத்த இறைவனை நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் எப்பொழுதும் அருள் பாலிப்பானாக என்று இந்த எஸ்ஏ கார் நிறுவனமாகிய எஸ்ஏ கார்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் பேசிக்கொள்கிறோம். அதாவது நிறைய கமெண்ட்ஸ் வருது. அதில் சில நம்ம மேலே தவறு இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடிய நிலைமையில் நம்ம உள்ளவங்க. நம்ம இந்த மாதிரிலாம் பேசுகிறதுனால சில விஷயம் நம்ம பேசுகிறோம். தாய் தகப்பனுக்கு நன்மை செய்யணும், மனைவியோட ஒன்றி இருக்குன்னு, அதுக்கு 4 நிமிஷம் ஏன் பேசுகிறீங்க, காரை மட்டும் பேசலாமே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம கார் வியாபாரம் குறைவு நடந்தாலும் சில நல்ல விஷயம் போய் மக்களை சென்றடையணும்னு தான் நம்ம நினச்சி போடுறது. அது அவங்களுக்கும் தாய் தகப்பன் இருக்காங்க, அவங்களுக்கும் மனைவி மக்கள் இருக்காங்க. அப்படி இல்லாதவங்க இப்படி பேசுகிறாங்க போல் இருக்கு. அவங்களுக்கும் இறைவனுடைய அருள் பொழின்னு, அவங்களுக்கு நேர்வழி கொடுக்குன்னு, வல்ல இறைவன் அவங்க செஞ்ச பாவங்களை மன்னிக்குன்னு சொல்லிட்டு பதிவை போட்டுக்கிறேன். அடுத்தது என்னன்னா, இந்த கார் வியாபாரம் பண்ணும்போது இந்த காரை நம்ம சொல்கிறோம், அந்த ஆடியோ செலவு இருக்குது, டெல்லி வண்டி இவ்வளோக்கு கம்மியாக கொடுக்குறோம், வண்டி ஜெனுவனாக இருக்குது, சுத்தமாக இருக்குது, சிங்கிள் ஓனராக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இதை சில பேர் கார் வியாபாரம் பண்ணுவாங்க. இங்கே 2வது ஓனர் 3வது ஓனர் வண்டியை வச்சுக்கிட்டு, இடித்த வண்டியை அடித்த வண்டியெல்லாம் வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ரோட் டேக்ஸ் ஹோண்டா சிட்டிக்கு 1.5 லட்சம், எஸ்கிராஸ்க்கு 1.20 1.50, நம்ம முடிச்சு தரோம் 80,000 ரூபாய்க்கு ஹோண்டா சிட்டிக்கு. யார் யார் வண்டி வச்சுட்டீங்களோ எங்கள்கிட்ட கொண்டு வாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம செஞ்சு தரோம், சரிங்களா? 80-90க்கு மேலே ஆகிறதுக்கு வேலை கிடையாது. அதில் லைஃப் டேக்ஸ் வந்துடும், தமிழ்நாடு போர்டு வந்துடும், அதுலேயே இன்சூரன்ஸ் அடங்கிடும். யார் யாரெல்லாம் வண்டி வச்சுருக்கீங்களோ எங்கள்கிட்ட கொண்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு ரோட் டேக்ஸ் போட்டு தரோம். அப்புறம் இந்த வண்டியை ரீவேல்யூ கம்மியாகும்டா. என்ன ரீவேல்யூ கம்மியாகும் புரியலையே. இப்போ சுசுகி கம்பெனி டெல்லியில் இருக்குது, சுசுகி கம்பெனி தமிழ்நாட்டில் இருக்குது. எப்படி ரீவேல்யூ கம்மியாகும்? அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா, கமெண்டில் தப்பாக பேசுனீங்கன்னா, சுசுகி கம்பெனிக்காரனுக்கு நம்ம போட்டுருவோம், அவன் உங்கள் மேலே கேஷ் போடுவான். டெல்லியில் விற்கிற வண்டி சுசுகி இல்லாமல் இங்கே விற்கிற வண்டி வேற வண்டியாக விற்கிறாங்க. அந்த கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்து போடுங்க. காரணம் என்ன தெரியுமா? நமக்கு ஒன்றும் தெரியாத அறிவில்லாதாலும் நம்மளை நினச்சிடாதீங்க. நீங்கள் எல்லா வேலையும் எங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்டில் தெரியும். ஏன்னா இதை நம்ம ஏன் போடுறோம்னா, தொடர்ந்து நிறையா கமெண்ட் போட்டிருக்கீங்க. இது வரைக்கும் யூடியூப்பில் நாங்கள் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு பதில் பேசலை, இப்போ தான் பேசுகிறோம். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணும்போது யோசனை பண்ணி செய்யுங்க. நம்ம ஒரு வண்டியையோ அங்கே மாறாதுன்னு சொன்னீங்கன்னா, டெல்லியில் நம்ம கேஸ் போட்டோம்னா டெல்லி வண்டி ஓடாதுன்னு சொல்லி உங்களுக்கு பல பிரச்சனை வரும். நீங்கள் டெல்லி வண்டி எடுக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் வண்டியை கையில் வச்சுக்கிட்டு விற்கணும்னு நினச்சிவிங்க. தாராளமாக விங்க தமிழ்நாட்டு வண்டியை, எந்த வண்டி வேணுமோ விங்க. டெல்லி வண்டி விற்கிறவங்களையும் நீங்கள் குறை சொல்ல வேணாம். அது சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாகும். அதனால கொஞ்சம் கடவுளுக்கு பயந்துங்க. நம்ம யூடியூப்பில் இந்த மாதிரிலாம் பேசுகிறோம், இவங்க இழிச்சவாயத்தனமாக இருக்காங்க, ஒன்றும் தெரியாதுன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. புரியுதுங்களா? பார்த்து யோசனை பண்ணி ஒரு விஷயத்தையும் கமெண்டில் போடுங்க, சரிங்களா? நம்ம எந்த தப்பும் செய்யக்கூடாதுன்னு ஃபிங்கர் பண்ணலாம் நடக்கக்கூடியவங்க. நீங்கள் நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது செஞ்சீங்கன்னா எல்லா வேலையும் நமக்கு தெரியும். நம்ம தப்பான ஒரு பாயிண்ட் கூட, ஒரு 0 பாயிண்ட் கூட செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள், சரிங்களா? அதனால கண்ணியமான முறையில் நடந்துங்க. புரியுதுங்களா? ஏன் தெரியுமா இதை நம்ம போடுறோம்? நீங்களும் ஒரு தாய் தகப்பன் வைத்து வழியாக வந்தீங்க, அந்த வழி தான் நானும் வந்திருக்கேன். நீங்கள் யாரா வேணுமோ இருந்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பி, இதை கண்டிப்பாக மறந்துடாதீங்க. அதனால பதிவு போடும்போது அந்த கண்ணியம் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். 2.5 to 2.70 இன்னோவா போட்டிருக்கீங்க. நான் 1.70 1.60 பண்ணி தரேன். 2014 மாடலு, 2015க்குள்ள வண்டி இருந்தா கொடுங்க, சரிங்களா? எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் ஆர்டிஓ கூட கேட்குறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு உங்கள் மேலே கேஸ் போட முடியும்.
சரிங்களா? ஜாக்கிரதை போடும்போது பின் விளைவெல்லாம் பார்த்து கண்டிப்பா போடுங்க. சரிங்களா? ரெண்டாவது, நீங்க இந்த ரேட்டெல்லாம் குறைச்சி போடுறீங்களா, உங்களுடைய மொபைல் நம்பர் ஏன் கொடுக்கல? அப்புறம் எங்களுடைய கஸ்டமருக்கு நான் ஒரு பதிவை போட்டுக்கிறேன். எதுவா இருந்தாலும் எங்கள்கிட்ட நீங்க நேரா அடிச்சு கேளுங்க. இந்த கமெண்ட்ல வர பொய் செய்திகளுக்கு, பொய்யர்கள் சொல்ல விஷயத்தெல்லாம் கேட்க வேணாம். அவங்கள்ட்ட நம்பர் போடல, அவங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுக்கல, நாங்க ட்ரை பண்ணா கிடைக்கல, ஆனா நாங்க கரெக்ட் பண்ணி அவங்கள பிடிச்சிருவோம். அது நமக்கு தேவையில்லைன்னு தான் இந்த பதிவை நாங்க போடுறோம். சரிங்களா? படைத்த இறைவனுடைய அன்பும் பண்பும் பாசமும் அனைவர்கள் மீது உண்டாவதாக என்று இந்த ஒரு சின்ன விண்ணப்பத்தை முடிவு செய்து கொள்கிறேன். வாகிருதவானா.